வணக்கம். அன்புள்ள என் சொந்த பந்தங்களும் என் அன்பு குழந்தைகளும் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா? எல்லோரும் என் வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது கூட எப்படி போடுவது என்று இன்னும் தெரியவில்லை. நீங்கள் தான் அதை தேர்ந்தெடுத்து போட வேண்டும். இன்று நான் சொல்ல வந்த பல விஷயங்கள். இப்பொழுதுதான் வருடம் பிறந்தது போல் இருந்தது. மறு 26 வருடம் வரப்போகிறது. எவ்வளவு சீக்கிரம் காலம் செல்கிறது என்பதை நினைக்கும் போதே நம் மனம் தளர்கிறது. ஏனென்றால் வருடம் ஏற ஏற வயது ஏறுகிறது. உடலில் உள்ள குறைபாடுகள் தெரிகிறது. எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் நம் உடல் நம்மை பற்றி நமக்கு தெரியப்படுத்துகிறது. இது உண்மை. அதே சமயம் நாம் நம் உடம்பை கவனமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் என் போல் முதியவர்கள் நம் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நான் பேச வந்தது, இன்று யூடியூப்பை எடுத்தாலும் டிவியை போட்டாலும் வரும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம். ஜோசியம் என்று ஒன்று சொல்லுகிறார்கள். அதையும் நம்பத்தான் வேண்டும். நாமெல்லாம் ஜோசியம் பார்த்தவர்கள் தான். பார்க்கவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையே மனதில் போட்டுக்கொள்ளாதீர்கள். ஒருவருடைய ஜோசியர், ஒருவருக்கு 2 ஆண் குழந்தைகள், அவர் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களும் ஆகிவிட்டார்கள். படிப்பும் முடிந்துவிட்டது. வேலை கிடைக்கும் தருவாய். இவரும் வியாபாரத்தில் நஷ்டம் லாபம் எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு வந்திருக்கிறார். இது இயல்பு தானே. ஆனால் இப்பொழுது அவர் நினைப்பது என்ன? நான் ஜோசியம் பார்த்தேன், நான் அடுத்த வருஷம் நல்லா இருப்பேன், எனக்கு கொட்டோன்னு கொட்ட போகுது. கொட்டாது. எப்படி கொட்டும்? கொட்டும் கண்டிப்பாக. நீ வச்ச விதை. நீ ஒரு செடி வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி பார்த்து பயந்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல பசங்களாக இன்று வருகிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக வரும் 26ஆம் ஆண்டு வேலை கிடைத்து ஊதியம் பெற்று உங்களுக்கு தருவார்கள். இதுதான் உண்மை. அடுத்து உங்கள் பிஸ்னஸ், சில பிள்ளைகள் குழந்தைகள் பிறந்த நேரம் சரியில்லை, எனக்கு எந்த வருடம் சரி இருக்காது அப்படி என்று சொல்லியிருப்பார். அதுவும் உண்மை. எல்லாம் முடிந்து வரும் தருவாயில் உங்களுக்கு வரும் ஆண்டு நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். என்றும் யோசியத்தை மட்டும் நம்பாதீர்கள். உங்கள் மனதை சிந்தனைப்படுத்தி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை யாரிடம் சொன்னீர்கள்? கடவுளிடம் சொன்னீர்களா? சொல்ல தவறி இருப்பீர்கள். நம் குறைகளை எப்பொழுது வேண்டுமானாலும் கடவுளிடம் பேசிக்கொண்டே இருங்கள். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, நான் கூட கோவிலுக்கு செல்வதில்லை, ஆனால் நான் கடவுளை நினைக்காமல் இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. நம் சிந்தனையில் எப்பொழுதும் கடவுள் பக்தி இருக்க வேண்டும். ஓரளவுக்கு நமக்கு வரும் பிரச்சனைகளை முடித்துவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் சொல்வார்கள், இந்த அம்மா கோவிலுக்கே போக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா?
கோவில் போய் சென்று நீங்கள் தினமும் சாமியை பார்த்து வந்தால்தான் உங்கள் கண்ணுக்கு கடவுள் தெரிவார். நான் ஏதாவது மாதத்தில் ஒரு முறையோ 6 மாதத்தில் ஒரு முறையோ வருடத்தில் ஒரு முறையோ நான் சாமியை தரிசிக்கிறேன், கண்டிப்பாக தரிசிப்பேன். ஆனால் என் மனக்கண்ணில் அவர்களை நினைவில் வைத்து கொள்வேன். நான் பார்ப்பேன், நான் பேசுவேன், கடவுளிடம் என் குறையை சொல்வேன். ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்ளுவதும் கடவுளுடைய அருள். எப்பொழுதும் ஜோசியம் நம்ப மாட்டேன். ஏனென்றால் அதை நம்பி விட்டோம் என்றால் இரவில் தூக்கமே வராது. ஒரு முறை நான் அனுபவித்தேன், அதிலிருந்து அதை விட்டுவிட்டேன். பயம் அதிகமாக வரும்படி ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள். அதை கேட்டவுடன் என் மனம் பதைத்தது. வெளியில் சொல்லவும் முடியாது. நமக்கென்று ஒரு குழந்தை இருக்கிறாள், அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் நம் மனம் எப்படி துடிக்கும்? ஆதலால் இதையெல்லாம் மனதில் வைத்து யோசிக்கார்கள் சொல்வதை நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். நேரம் இருந்தால் பார்ப்போம், இல்லாவற்றால் தள்ளிவிடுவேன். நமக்கு கடவுள் துணை இருப்பார். கடவுளை நம்பியே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தருணத்திலும் நம் குறைகளிடையும் நிறைகளையும் கடவுளிடம் சொல்லிவிடுங்கள். நமக்கு குறை இருந்த கடவுளிடம் கேளுங்கள். கொடுத்தால் மனிதருக்கு எப்படி நீங்கள் நன்றி சொல்கிறீர்களோ அதே போல் கடவுளிடம் சென்று, ஐயா நான் போயிட்டு வந்துட்டேன், நல்ல மாதிரி வந்துட்டேன்னு ஒரு நன்றி சொல்லி பாருங்கள், ஒரு திருப்தி ஏற்படும். நான் செய்வேன், நான் இப்போது செய்து கொண்டு தான் இருப்பேன். ஆனால் இதன் மூலியமாக தெரியலாம் எல்லோருக்கும். நான் போகிறதெல்லாம் சாமிக்கிட்ட சொல்லிட்டு போவேன். எனக்கு எல்லோரும் வெளியில் போகிறோம், யார்கிட்ட சொல்லுவீங்க? சாமிக்கிட்ட சொல்லிட்டு போவோம். வந்த உடனே மறுநாள் நான் போயிட்டு வந்துட்டேன், நன்றி கடவுளே அப்படின்னு என் மனதார வேண்டிப்பேன். இதுவரையில் நான் அப்படித்தானே இருக்கிறேன். இதை முயற்சி செய்து பாருங்கள். நான் சொல்வது உண்மையோ பொய்யோ உங்களுக்கு அதனுடைய பலன் தெரியும். எப்பொழுதுமே அதே போல் இந்த சாமி வருது, இந்த சாமியாடி வீட்டு போனால் எல்லாம் முடிந்து தவறு. சாமி வருபவர்களை பார்க்கிறீர்களா? அவர்களை சாமி வருது, அவர்களை சாமியிடமே காசு கேட்டு வாங்கி செலவு வச்சுக்க வேண்டியதுன்னு எதுக்கு நம்மக்கிட்ட கேட்குறாங்க? இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று. நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். உன் கணவர் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்து எடுத்து கொடுக்கும் காசை வீணாக எடுத்துக்கொண்டு போய் சாமியாடியம் கொடுப்பதற்காக அந்த தவறையும் செய்யாதீர்கள். நான் நம்ப மாட்டேன், சாமியாடையும் நம்பவே மாட்டேன், கடவுளை நம்புவேன். சில சமயம் ஜோசியத்தை கூட பார்ப்பேன், ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவ்வளவுதான். ஐயோ இது கிடைக்கும்னா கிடைக்காம போனால் அது எனக்கு நோய் வந்துடும். கிடைச்சா அனுபவிப்போம், கிடைக்கலையா விட்டு போயிட்டே இருப்போம். இதே போல் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நாங்கள் அங்கே என்ன உங்களுக்கு ஒரு சாமியார் எடுத்துன்னு வா, சாமி கும்பிடு, நல்லா படிக்கணும், ஸ்கூல் போகணும், பள்ளி கட்டணும், கோவில் கட்டணும்னா கூட அது குழந்தைகளுக்கு பள்ளியை பற்றி தான் சொல்லணும். நான் நல்லா படிக்கணும் சாமி, எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் சாமி, நோய் இல்லாமல் இருக்கணும் சாமி வேண்டிக்கிட்டான்னு சொல்லணும். அப்பொழுதுதான் வரும் பிற்காலத்தில் நம் குழந்தைகளும் நம்மை பின்பற்றி நடப்பார்கள். இது உண்மை. நான் சொல்வது ஏதோ பொழுதுபோக்குக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். எப்பொழுதும் சிந்தனையோடு செயல்படுங்கள். வரும் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரும் பாக்கியம் கிடைக்க வேண்டும். ஒரு நாள் குழந்தை இல்லாதவர்களை பற்றி பேசுகிறேன். நிறைய இருக்கிறது. அவர்கள் படும் பாடல் எவ்வளவோ சொல்ல மாளாது. இப்படி சில நிறைய நல்லவர்கள் வாழும் நாடு.
ஆதலால் எப்பொழுதும் நாம் கடவுளை கும்பிட்டு வரும் ஆண்டு சந்தோஷமாக வாழ்வோம் என்று உங்கள் எல்லோரிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை பிடித்திருந்தால், நான் சொல்வது உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.